மாமா மருமகனே மகாராஜா 5 வயதான அண்ணன் தம்பி 10 வயதான அங்காரி அதுவே 20 வயதான எதிராளி எங்களுக்கு எதிராளியாக ஏற்பட்டவர் பாண்டவருங்க சோதா பையன் பாண்டவர் இவர் உடல் ஒருவர் கால் ஒருவர் ஒருவர் என்று விளங்கக்கூடிய சோதானவன் வந்து யாரு அந்த பாண்டவர் இவர் ஆண்டவர்கள் அவரை பிழைத்து வாழ்த்தும் என்று ஆண்டவரத்தை கொடுத்து அந்த காட்டை அழித்து இந்திர பிரத்தம் என்று பெயர் உருவாக்கினார்கள் நாராக சும்மா இருந்தாங்களா உலகிலே யாரும் செய்ய போகாது ராஜத்வாகம் செய்ய வேண்டும் என்று அந்த யாகத்தை பார்க்க வர வேண்டும் என்று எனக்கு நிறுவனம் வந்தது சென்று யாகத்தை பார்த்து சென்ற இடத்து மரியாதை என்ன செய்தார் வருபவருக்கு செல்பவருக்கு தட்சணத்தாமல் சொன்னாங்க என்ன நான் தட்சணத்தாமல் தர்றானே செய்தார் பாண்டவர் பிறகு யாகம் முடிந்தது மண்டபத்தை யாக பார்க்க வரும் வேளையில் மகனமானது வாயற்படுது பட்டு இதை பார்த்தாலே அந்த தாத்தி அந்த வேச்சி அந்த சிறுக்கி வெப்பாத்தி அந்த துரோகவாதை என்ன செய்தார் மகளே ஓடிவார்கள் ஓடிவார்கள் என்று இப்படி தட்டி இப்படி குலுக்கி என்னை பார்த்து சிரித்தான் திரௌபதி மனதில் வச்ச வைத்து அஸ்திராபுரம் வந்து ஆண்டவர் குடும்பத்தை எப்படி ஈடறுக்க வேண்டும் என்று யார் யார் நான் ஒன்று அண்ணா கதமகாராஜா சகுனி மாமா என் தம்பி துச்சாதனன் ஆக நால்வருமாக சேர்ந்து சதியாலத்தை செய்ய வேண்டும் என்று மாமா வார்த்தை கேட்டு 5 கால் மண்டபம் உருவாக்கணும் 5 கால் மண்டபம் உருவாக்கி பாண்டவர் உழைத்து லகுவாக மண்டபத்தில் வரவேற்று அக்னி மாமா விடுத்து சூதமாடி பாண்டவர் குண்டான நாடு நகரம் ராஜா மாமா எப்படி பார்த்து கொடுத்தாரு மாமா மருமகனே அப்படி வருத்த ஆண்டவர் என்ன செய்து சும்மா விட்டேனா 12 ஆண்டு வனவாசம் ஒரு ஆண்டு எங்க வாட்டு
அவனது தம்பி துச்சா விடுத்து அவன் குதிரை பிடித்து 366 விதி ஓடிவா ஏத்து வந்து மணிமா மேல நிறுத்தி பல பேர் பார்த்து சிரிக்கும்படியாய் மாற்றத்தை கலந்து புரிகிறதா அப்படி வார்த்தை கேட்டு சென்றார் பாண்டவர் 12 வனவாசம் காட்டிலேயும் ஓராண்டு அக்காலவாசம் மற்ற நாட்டிலேயும் ஆக 13 ஆண்டு காலம் கழித்து வந்தா உபலாயன் சொல்லக்கூடிய பட்டணத்தில் குடி புகுந்து இப்போது என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? கண்ணனை நேரிட்டு எண்ணின நாரியத்து வந்தாங்க அண்ணனிடம் வந்தார் சர்வ கொடியோனே பாண்டவர் குண்டானு அத்த ராஜ்யம் உணவு இருக்கிறல்லவா அவருக்கு சேர வேண்டிய 28 நாடு கொடுப்பா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்கிறாரு. கொடுக்க முடியுமா? எவன் அப்ப மூட்டு சொத்து இந்த நாட்டை நாடே அப்படியே சாகணும். என்ன ஆகுனா வருமா கண்ணபுராணி சூதாடி பறித்த பொருளை நீ வாதாடி பறிக்க வேண்டாம். வீர தீரம் இருந்தால் போராடி அங்க இருப்பது 5 பேரு 100 பேரு 99 தம்பிமார்கள் 18 சடையர் குருவிடம் துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி அப்புறம் சொல்லக்கூடிய அவருடைய தைரியத்தால் என்ன செய்து சண்டைக்கு அவன் சொல்றாரு 60 கொடியோனே கொடுத்தா நாடு இல்லையா சண்டைக்கு ஒரு கை போடு அப்படி என்று என்ன செய்து சண்டைக்கு ஒரு கை தட்டு அப்படி கை தட்டு நேற்று வரை எத்தனை யுத்தம் வரைக்கும் உங்களுக்கு பாண்டவருக்கும் 16 நாட்களாக யுத்தம் 16 நாட்களா யுத்தம் நடந்து வருது. இந்த 16 நாட்களிலே யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம்? உங்களுக்கு தோல்வி பாண்டவருக்கு ஜெயம். இன்று 17ஆம் நாள் யுத்தம் நடக்க வேண்டும். எங்களுக்கு வருகிறது. நாங்கள் இருப்பதும் 4 பேர் தான் போயிருந்தோம். 99 தம்பிமார் மாண்டு விட்டார். 10 பேர் சேர்த்து போயிட்டாங்க. 18 இறந்து விட்டார். ஆமா குருவிடம் ஆண்டு விட்டார். இருப்பது நான் ஒன்று அண்ணா கர்ணமகாராஜா சகுனி மாமா செல்லி மாமா 4 பேர். நான் படிச்ச போர்க்களத்துல அப்படியே ஜெயிச்சு வச்சு போய் வாரி தள்ளுறேன். போய் ஜெயிச்சு வச்சு வாரி போதுக்கு இடையில என்னமா பண்ணுவேன் அப்படி இன்றைய தினம் 17ஆம் நாள் யுத்தத்துக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் யாரை போலக்காரு போலது ஒன்றுமே தெரியவில்லை. மாமா மாமா 2 மாமா மந்திர தந்திர கற்றுள்ள இருவரும் கேட்டு பார்க்கிறேன். ரமேஷ் சார் வந்துடுறாங்க அவர் மூலமாக ஆசீர்வாதம் உனக்கே எதற்கு தெரியுமா?
ஆ.